இங்கே ஒரு அம்மா ஒரு வீட்டுல வேலை தேடி போறாங்க. அங்க இருக்க லேடி, ஆமா வேலை இருக்கு, ஆனா சில கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. எதுனாலும் பரவாயில்லம்மா, நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த அம்மா வேலைக்கு போறாங்க. அப்ப அந்த லேடி இருக்க கண்டிஷன் எல்லாம் சொல்றாங்க. நீங்க சண்டே லீவ் போடக்கூடாது, லீவ் போட்டா 2 நாள் சம்பளத்தை பிடிப்பேன், டெய்லி காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துடணும், வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு லஞ்ச் செஞ்சு வச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போலாம், திரும்பி ஈவினிங் வந்துடணும், வந்து டின்னர் செய்யணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சுன்னா பின்னாடி போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றா. இந்த அம்மா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்ப வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இப்ப அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தோசை சுட்டு சாப்பிடலான்னு போவாங்க. அந்த நேரமா பார்த்து அந்த லேடி, எனக்கு தலைவலிக்குது, டீ போடுங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மா டீ போட்டு கொடுக்குறாங்க. இப்ப சாப்பிடலான்னு போறாங்க. அப்ப அந்த சட்னி கெட்டு போயிருக்கு. அவங்க சாப்பிடாமலே இந்த சாப்பாடை குப்பையில போட்டாங்க. வேலையை முடிச்சு வரதுக்குள்ள இப்ப இன்னொரு கால் வருது. எப்பமா வேலைக்கு வருவீங்கன்னு கேக்குறாங்க. இந்த வந்துடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கும் வேலைக்கு போறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டா போறாங்க. அப்ப அவங்க பையன், சாப்பாடு செய்யாம என்னமா பண்ணிட்டு இருக்க, வரதுக்கு இவ்வளவு நேரமான்னு சொல்லி திட்டுறான். அவங்களும் இந்த நான் செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறாங்க. உடனே அந்த பையன், என்னமா டெய்லி தோசையை செஞ்சு தரேன், நீ மட்டும் வேலை செய்யற இடத்துல வகை வகையா சாப்பிடு அப்படின்னு சொல்லி திட்டுறான். இப்ப அடுத்த நாள் அந்த பையனை அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், அம்மா உன்னால நான் டெய்லி நைட் லேட்டா தூங்குறேன், காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறேன், பஸ் பிடிச்சி காலேஜுக்கு அவ்வளவு தூரம் போக முடியல, எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுன்னு கேக்குறான். உடனே அந்த அம்மா, இருக்கிற பிரச்சனையில நீ வேற ஏன்டா அப்படி பண்ற, ஏற்கனவே வர்ற சம்பளம் வாடகைக்கு உன்னை படிக்க வைக்கிறதுக்குமே சரியா போயிடுது, இதுல எங்கடா நான் உனக்கு வண்டி வாங்கி தரதுன்னு கேக்குறாங்க. உடனே அந்த பையன் கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிடுறான். இப்ப அடுத்த நாள் அந்த அம்மா அவங்க சொந்தக்கார பையன் கிட்ட போயிட்டு ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப வேலை செய்யற இடத்துல அந்த லேடிட்ட போயிட்டு, அம்மா நான் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆக போகுது, எனக்கு கொஞ்சம் சம்பளம் சேர்த்து தர முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே அந்த லேடி, நீங்க என்ன கார்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, 1 வருஷம் ஆனா உங்களுக்கு உடனே ஏத்தி தரணுமா அப்படின்னு சொல்லி திட்டுறா. உடனே அந்த லேடி, அதெல்லாம் முடியாது, வேணா நான் ஒரு 2-3 மாசம் போகட்டும் அப்புறம் பாக்குறேன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் அவங்க பையனை கூட்டு போய் சர்ப்ரைஸா அந்த பைக் அவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பையனை சந்தோஷமா எடுத்துட்டு போறான். 1 வாரம் கழிச்சு அந்த பையன் அந்த பைக்கை தள்ளிக்கிட்டே வரான். அப்ப அந்த பைக் வாங்கி கொடுத்தவரு, என்னடா ஆச்சு, ஏன்டா பைக்கை தள்ளிட்டு வரேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், ஒரு ஆக்சிடென்ட் மாமான்னு சொல்றான். டேய், பைக் வாங்கி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள உடச்சிட்டியான்னு சொல்லி திட்டுறாரு. நான் கீழே விழுந்திருக்கேன், அதை பத்தி உனக்கு அக்கறை இல்ல, இந்த பைக் போனதுதான் உங்களுக்கு அக்கறையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரு, உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பைக் வாங்கி கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. என்ன கஷ்டப்பட்டன்ற, வீட்டு வேலை எல்லாரும் தானே செய்யறாங்க, அது என்ன கஷ்டமான்னு சொல்லி கேக்குறா. அப்பா ஞாபகமா, அவர் கட்டின தாலி மட்டும் தான் அவகிட்ட இருந்துச்சு, அதையும் இந்த பைக்குக்காக வித்துட்டா. அவ வேலை செய்யற இடத்துல போற வரப்ப அந்த ஆம்பளைங்க எல்லாம் எப்படி பாப்பாங்க தெரியுமா, அந்த வீட்டு முதலாளி பொம்பளைங்க எல்லாம் அவள ஒரு நாயா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவ இவ்வளவு கஷ்டப்படுறானா உனக்காக தான், நீ நல்லா படிக்கணும்னு தான் சொல்றாங்க. அது கேட்டது அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நைட்டு வீட்டுக்கு வந்தது அந்த அம்மா, டேய் பைக் எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் அந்த அம்மாவோட காலை பிடிச்சிட்டால, என்ன மன்னிச்சிடுமா, பைக்கை நான் வித்துட்டேன், என் பைக் வித்த காசு இருக்குமா, அதை வச்சு நம்ம ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த பையன் பகல்ல காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங்ல அவங்க அம்மா கூட சேர்ந்து இட்லி கடை போடுறான். அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.